அக்கா ஏன்க்கா அடிக்கிற? அக்கான்னு கூப்பிட்டு கொன்னுடுவேன். உன் அம்மாவுக்கு என்னதானே பிரச்சனை? நம்ம அம்மாக்கா. உன் அம்மா ஒரு புருஷ மனசு இன்னொரு புருஷனுக்கு தான் தெரியும். ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் போய் தூங்க போறேன். சரியா? எல்லாம் தப்புதான். ஐயா என்ன சீத்தம்மா, அதெல்லாம் நான் நேற்று ராத்திரியே மறந்துட்டேன். காசு இது அவ வீடுன்னு சொல்லி காட்டுறான். அப்படியா? நீ அவங்கிட்ட இது நம்ம வீடுன்னு சொல்லி புரிய வை. ஏற்கனவே எனக்கு ஒரு தம்பி இருக்கு, இப்போ எனக்கு ஒரு தங்கச்சி வேணுமா? இல்ல எனக்கு புரியுது. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. சீதா பிரெக்னண்டா இருக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்ப இதுக்கு மேல வேற என்ன பிரச்சனை வரப்போகுது? சார், நீங்க எப்பயாச்சும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது என்னடா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே, சந்தோஷமா இருக்கமே, ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு தோணிருக்கா? இல்லையே. அப்போ நீங்க சந்தோஷமா இல்ல போல, நாங்களும் எந்த பிரச்சனையும் இல்ல, ஸ்மூத்தா போகுதுன்னு நினைச்சோம். ஆனா தன் கை தனக்கு உதவி, தன் வாய் தனக்கு எதுன்னு சொல்லுவாங்க. யார் சொன்னாங்க? நாங்க தான். ஏன்னா the upper came to us. சும்மா இருக்கிற விஷயத்துல ஊதி கெடுத்தாண்டா ரெஃப்ரி மாதிரி. அந்த பழமொழி அப்படி வராதே. பல மொழியில பழமொழி இருக்கு, அதுல இதுவும் ஒரு மொழி சார். இப்போ உங்களுக்கு அதுக்கு விளக்கம் வேணுமா இல்ல எங்க கலக்கம் தெரியணுமா? நீ உன் கலக்கத்தையே சொல்லுப்பா. ஓபன் பண்ணா எங்க வீடு. நீ அதை அப்படியே க்ளோஸ் பண்ணுமா? நான் வேணா ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? இல்ல இல்ல ஒண்ணு வேணாம், நீங்க உட்காந்து ரெஸ்ட் பண்ணுங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரொம்ப குரூஷியல். ஓகே, நம்ம சும்மா தானே வெளியே போறோம், எதுக்கு இவ்வளவு பெரிய பேக்? ஏய் இதுவே சின்னது. உங்களுக்கான தேவையான ஜாமான் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸு, தண்ணி, வேர்த்துச்சுன்னா மாத்துறதுக்கு துணி, உங்க மூஞ்சை தொடக்கிறதுக்கான ஃபேஸ் டவல் எல்லாம் இருக்கு. நான் என்ன வீட்டு ஓடியா போறேன், இதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நோ 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 நோ, நீங்க அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. உங்களோட சேஃப்டி என்னோட ப்ரையாரிட்டி, உங்களோட கம்ஃபர்ட் என்னோட ஓல்ட் ரெஃபர்ட், உங்க வயிறுல இருக்கிறது என்னோட உயிர். ஐயோ போதும், தப்பா கேட்டுட்டேன், விட்டுருங்க. இது வைக்கிறது பையனுமே. என்ன பாஸ், வீட்டை விட்டு விரட்டிட்டாங்களா? அதுக்குள்ளவா? எப்போ கேட்டாலும் பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்லைன்னு சொல்லிங்க. என்னாச்சு? யோ 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 யோ, வாய கழுவையா. பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. நாங்களும் ஃபேமிலியா வெளியே போறோம். ஓ அவ்வளவுதானா? நான் கூட ஏதாவது சுவாரஸ்யமா நடந்திருக்கும்னு நினைச்சேன். நினைப்பையா நீ? நினைப்ப சீத்தம்மா, என்ன பண்றீங்க நீங்க? போட்டுட்டு இருக்கேன். அதுக்கு தான் நான் இருக்கேன். கொடுங்க, வாங்க. கண்ட மாதிரி குனியாதீங்க, வாங்க. ரவணன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ வாங்க. பாக்குறாங்க ரவணன். இது பாக்கட்டுமே, இப்ப அதுல என்ன இருக்கு? என் பொண்டாட்டிக்கு நான் அவங்க சப்பாத்து போட்டு தரேன்.
சரி எழுந்திருங்க. மிஸ் தண்டமணி நீங்க அங்க சும்மா தண்டமா தான் நிக்கிறீங்க. பார்த்து சொல்லுங்க. இப்ப நான் பண்ணதுல ஏதாவது பிரச்சனை தெரிஞ்சுச்சு? சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கும் வயிற்றுச்சல் ஒண்ணும் இல்ல. ஏமா உடம்புக்கு ஏதாவது? சச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல இருக்கு. என்ன இருக்கு? குவா. குவாவா? காத்து ஏதாவது சாப்பிட்டாங்களா? யோ அந்த குவாலையா? குவா பேபி வயித்துல வைஃபு கொஞ்சம் பிரெக்னண்டா இருக்காங்க. கொஞ்சமா? ஆமாயா 3 வாரம் பிரெக்னன்ட், அதான் கொஞ்சம் பிரெக்னன்ட். 3 மாசம் பிரெக்னன்டா சூப்பர் பிரெக்னன்ட். கங்க்ராச்சுலேஷன். அப்ப நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஆஃப் கோர்ஸ். சரி பார்த்து போங்க. எல்லாரும் ஜாலியா இருக்காங்க, நான் மட்டும்தான் வேலையா இருக்கேன். ஏங்க இப்பதானே 3 வாரம் ஆயிருக்கு, ஏங்க இப்படி எல்லாட்டும் தம்பட்டம் அடிக்கிறீங்க? இதுல என்ன இருக்கு? பொண்ணை மோசம் பண்ணவனே வந்து கெத்தா நடந்து போயிட்டு இருக்கான். நான் மோசமா தான் ஆக்கியிருக்கேன். ஐயோ கடவுளே. இங்க பாருங்க, மத்தவங்க கண்ணு எப்படி இருக்கும்னு தெரியல. ஐயா இதெல்லாம் நம்பிட்டு இருப்பீங்க நீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்று சோஷியல் மீடியால ஃபேமிலியோட கேர்ள் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டோட அண்டவனோட போட்டோலாம் போட்டுட்டு இருக்கீங்க. அதுங்களா நாசமா போயிட்டுங்க. ஏண்டா நீங்களும் ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க. உங்களுக்கு டாலர்ஸ் கொடுக்கலையா? அதான் ஒரே டேக்ல முடிஞ்சிட்டு சரி நான் போய் காடி எடுக்கிறேன், கதவு சாத்திட்டு வாங்கடா. ஃபன் ஃபேக்ட், ஜாகிங் போறவர் கூட நம்மளை விட வேகமா போயிட்டு இருக்காரு. அப்பா ஏன் இவ்வளவு மெதுவா ஓட்டிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, அம்மா அப்பதான் மாசமா இருக்காங்க, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் அப்ப மெதுவும். அது சரி, இவ்வளோ மெதுவா நம்ம எங்க போறோம்? சரி எல்லாரும் கேஸ் பண்ணுங்க எங்க நம்ம போறோம்னு. கமான். சோ இந்த மாதிரி நேரத்துல அம்மா ரொம்ப நடக்க கூடாது. நோ. சைக்கிளிங். இந்த மாதிரி நேரத்துல அம்மா பைஸ்கிள் பக்கத்துல போக கூடாது. நோ. Doesn't make sense. இந்த மாதிரி நேரத்துல அம்மா ரொம்ப மேலலாம் போக கூடாது. நோ. கார்டன்ஸ் பை தி வே. டேய் அங்க ரொம்ப கிரவுடா இருக்கும். நாட் சேஃப். நோ. நான் ஒன்னு சொல்லவா? நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம் சீதாமா, சொல்லுங்க. செந்தோசா. ஒரு ஹெல்தி சமோசா. செந்தோசா நாட் சேஃப். நோ. இது பாருங்க, நான் மாசமா இருக்கிறதுக்காக நீங்க இவ்வளவு மோசமாலாம் ஆகக்கூடாது. அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி நேரத்துல நான் ரொம்ப ஜாலியான டைப்பு. அது சரி, இப்போ நம்ம எங்க தான் போறோம்? நம்ம எல்லாரும் ஜாலியா சேஃபா ஃபன் பண்ற மாதிரி ஒரு இடத்துக்கு போறோம். ஃபன் பண்ற மாதிரி இடமா? எங்க போறோம்? இதுதான் ஃபன் பண்ற மாதிரி இடமா? ஆமா. தண்ணி அடிக்கலாம், பொங்கல் சாப்பிடலாம், கால் வச்சுதான் உட்காந்து மெடிடேட் பண்ணலாம். இதுல என்ன பண்ணிருக்கு? பண்ண விட இந்த மாதிரி நேரத்துல சேஃப்டி தான் முக்கியம். சரியா? மூடிட்டு சாமி கும்பிடு. மிஸ்டர் ராவணன், அடுத்து எங்க போறோம்? சர்ச்சுக்கா? இல்ல, அவுட்டோர் சூப்பரா சில்லான்னு இருக்கும். ஓகே வாங்க. ஜில்லுன்னு கூலா அவுட்டோர். ஆமா, பாக்கு அவுட்டோர் ஐஸ்கிரீம் சில்லுன்னு. இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஐடியா கொடுத்த உங்க அப்பா இங்க நாங்க என்ன பண்றது? ஓடி பிடிச்சுட்டாருங்க. எங்களுக்கு 15 வயசு. ஏன் 15 வயசுனா ஓடி பிடிச்சு விளையாட முடியாதா? போங்க ஓடுங்க. கமான் கோ கோ கோ. எஸ் தட்ஸ் தி ஸ்டார்ட். இதுக்கு நான் வீட்ல இருந்து ஹோம்வொர்க் பண்ணிருக்கலாம். இதுக்கு நான் வீட்ல இருந்து கருப்போட ஹோம்வொர்க்கை காப்பி அடிச்சுக்கலாம். ஸோ உங்க பிரம்மாண்டமான பிளான்ல
அடுத்து என்ன? அடுத்தது நம்ம சாப்பிட போறோம். விதவிதமா பல வகையா கிள்ளி இல்ல அள்ளி சாப்பிட போறோம். அது இல்ல வேணாம், அது எண்ணெயில மிதக்குது. இது இல்ல வேணாம், அது பார்க்க ரொம்ப உரப்பா இருக்கு. அப்ப பொரிச்ச மீன்? பொரிச்சது இப்ப வேணாமே. அப்ப என்னதான் சாப்பிட போறோம்? நான் எங்களுக்கு எதுக்கு நான்? அம்மா பக்கத்துல வச்சுட்டு கண்டது சாப்பிட முடியுமா? இனிமே அவங்க என்ன சாப்பிடுறோமோ அதை தான் நாம சாப்பிடணும். சரி, அதுக்குன்னு ஒரு பட்டர் சிக்கன் கூட சொல்லக்கூடாது. அதெல்லாம் செக் பண்ணிட்டேன். பட்டர் சிக்கன்லாம் ரொம்ப எண்ணெயா இருக்கு. இங்க ஃபிஷ் நல்லா இருக்குமே. அதை மட்டும் என்ன தண்ணிலேயே பொரிக்கிறாங்க. வாங்க சாப்பிடலாம். இது பட்டர் நான் தானே. கார்லிக் நான். கார்லிக்கா? அம்மா இதை சாப்பிட்டா நல்லா காத்து போவோம். ஒன்னும் இல்ல, இந்த காத்து. வாங்க சாப்பிடலாம், வாங்க சாப்பிடலாம். சாப்பிடுமா? அப்புறம் கைஸ், எப்படி இருந்துச்சு நம்மளோட ட்ரிப் இன்னைக்கு? ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. என்ன உன்னோட வாய்ஸ்ல அந்த எனர்ஜி காலியா இருக்கு. உங்களுக்கு பையன், டோன்ட் வரி, உங்களோட எனர்ஜிலாம் நான் அப்படியே எலிவேட் பண்ண போறேன். எப்படி நாளைக்கு உங்களுக்காக இன்னொரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. ஐயோ ஐயா ஐயா யா 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 யா. அங்க ஐயான்னு சொன்னது ஒரு காதுல தப்பா விழுந்துருச்சு. ஓ இருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம். ஆமா, நாளைக்கு என்ன சர்ப்ரைஸ்? என்ன சீத்தமா நீங்க நாளைக்கு கூட சர்ப்ரைஸ் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன்னா அதுக்கு பேரு சர்ப்ரைஸ் இல்ல, அது ஃபேக்ட் தான். ஃபன். எனக்கு இதுல சுத்தமா நம்பிக்கை இல்ல. என்ன வேணாலும் ஜோக் பண்ணுங்க, ஆனா நாளைக்கு அந்த சர்ப்ரைஸ் உங்களோட கதவை டிங் டாங் அந்த பெல்ல அமுக்கும். அப்ப தெரியும் உங்களுக்கு எல்லாம். சர்ப்ரைஸ். அம்மா, மாமா, இங்க என்ன பண்றீங்க? மாசமா இருக்கிற எங்க புள்ளிய பார்க்க வந்தோம். உங்ககிட்ட யாரு சொன்னா? மாப்பிள்ளவா? நியாயமா நீ தான் சொல்லியிருக்கணும், ஆனா நீ சொல்லல. அட்லீஸ்ட் அவராச்சும் சொன்னாரே. என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு காஃபி, சுகர் கம்மி. எனக்கு சுடு தண்ணி போதும். சரி வந்துடுறேன். சரி, செக்அப்க்கு போனியா? டாக்டர் என்ன சொன்னாங்க? அம்மா, இப்பதாம்மா 3 வாரம் ஆகுது. 3 வாரம் ஆயிடுச்சா? ஆனா என்கிட்ட சொல்லல. நான் அம்மா தானே, எதுக்கு சொல்லணும்? அம்மா, அப்படிலாம் இல்லம்மா. சரி, அதை விடு. நீ தான் சொல்லல, ஆனா அம்மா அப்படி இருக்க முடியுமா? டேய், அந்த ஃப்ளாஸ்க் எடு. இது நல்ல நாட்டு சரக்கு. சரக்கா? அது நாட்டு கஷாயம். ஐயோ, நல்ல கஷாயம், கருவுக்கு ரொம்ப நல்லது. சரி. குடி. ஸ்கூல்ல இருக்கே, நிறைய ஸ்கூல் இருக்கு. பக்கத்துல கூட ஒண்ணு இருக்கு. உனக்கு ஸ்கூல்ல ஸ்கூல் வாங்குற அளவுக்கு வசதி இல்ல. அது இல்லடா, நீ ஸ்கூலுக்கு போல. ஸ்கூலுக்கு போயிருந்தா நான் எங்க இருக்க போறேன்? அப்ப நீங்க இருக்கேன்னா இன்னைக்கு ஸ்கூல் இல்ல, அப்படிதானே? இன்னைக்கு, இன்னைக்கு, நாளைக்கு, நாளைக்கு, எப்பவுமே எப்பவுமே ஸ்கூல் அங்கதான் இருக்கும். நான் தான் ஸ்கூலுக்கு போகணும். நீ போவியா மாட்டியாடா? போறதுக்கு அவசியம் இல்ல, ஆனா போகாததுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னடா காரணம்? இன்னைக்கு சாட்டர்டே. இதை நீ அப்பயே சொல்லிருக்கான்ல. எவன்டா வசனம் எழுதி கொடுத்தது? தேவையில்லாம பேசிட்டு இருக்கான். கருப்பு, அப்பா, இங்க வாமா. போய் தாத்தா பாட்டி கொடுத்து. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு ஏதோ கசாயம் கொடுக்குறாங்க. சீத்தம்மா, அதை குடிக்காதீங்க. என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க? நான் கஷாயம் தானே கொடுத்தேன். அது குடிச்சு ஏதாவது ஆச்சுனா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. காத்து, கருப்பு, நீங்க ரூம் போங்க. டேய் போங்கடா.
இத பாருங்க, அது குடிச்சு ஏதாவது பேபிக்கு ஏதாவது ஆச்சுன்னா? நான் மாசமா இருக்கும்போது இதான் குடிச்சேன். சீதா முன்னாடி மாசமா இருக்கும்போது இதான் கொடுத்தேன். அது அப்போ அத பத்தி எனக்கு தெரியாது. ஆனா இப்போ எனக்கு கேட்காம என் பொண்டாட்டிக்கு நீங்க எதுவும் கொடுக்காதீங்க. ரொம்ப முக்கியமா பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம எதுவும் கொடுக்க கூடாது. ரவணன், அவங்க நல்லதுக்கு தானே கொடுத்தாங்க. சீதாமா, நானும் உங்க நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். கண்டது குடிக்காதீங்க, ஏதாவது ஆச்சுன்னா. சரி, உங்க பொண்டாட்டி உங்க பிள்ளை, நீங்க ஏதாவது கொடுத்துக்கீங்க, நாங்க கிளம்புறோம். அம்மா அம்மா கோச்சுக்காதீங்கம்மா, சாரிம்மா. சீதா, நீ ஒன்னும் சொல்ல வேணாம், நாங்க கிளம்புறோம், வாடா. என்ன நல்லது அந்த மூடி. ரவணன், ஏன்? நான் நல்லதுக்காக தானே சொன்னேன். நான் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க என் சைட்ல இருந்து. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் பிள்ளை, நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷியஸா இருக்கிறது நல்லது தானே. ஆமா, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? என் பொண்டாட்டியோட காலை நான் அனுப்பிட்டு இருக்கேன். இதுல என்ன தப்பு? அது என் கால் இல்ல, தலகாணி. அதான் பார்த்தேன், என்னோட கால் இவ்வளவு பஞ்சு மாதிரி இருக்கேன்ட்டு. சரி, உங்ககிட்ட ஐயோ, அது தலகாணி இல்ல, என் கால். sorry. நான் அது ஒரு கால் தலங்கணையா இருக்குன்னு நினைச்சிட்டேன். இது என் மேல கோவமா? அப்புறம் 80 கிலோ தூக்கி கால்ல வச்சா? இல்ல, அத பத்தி இத பத்தி நான் கேட்கல. நான் கொஞ்ச நேரம் இப்படி காலங்க வச்சுக்கோங்க. இன்னைக்கு நடந்த விஷயத்தை பத்தி சொல்றேன். என் மேல கோவமா? அம்மா அப்பாவா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வேணா அவங்க வீட்டுக்கு போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கவா? அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஒரு நாள் they will understand. நீங்க எனக்காக தானே அப்படி செஞ்சீங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? என்ன? வேலையை விட்டுருங்களேன். என்ன திடீர்னு? இல்ல, நீங்க வர சொன்னீங்க உங்களுக்கு வேலை இடத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு. நீங்க நினைச்ச வேலையும் உங்களுக்கு கிடைக்கல. பேபி பிறக்கிற வரைக்கும் நீங்க வீட்டுல இருந்து ரெஸ்ட் பண்ணுங்க, நான் வேலைக்கு போறேன். என்ன சீதாமா, ஒன்றும் சொல்ல மாட்டீங்க? நான் கொஞ்சம் யோசிக்கணும் ராவணன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ராவணன் ப்ளீஸ், எனக்கு யோசிக்க ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. சரி, நீங்க டைம் எடுத்துக்கோங்க. இப்ப தூங்குங்க. காரணம் பரவாயில்ல. குட் நைட். நைட். Oh my god, you got the fellowship. Huh? How can it be? காத்து, அம்மா படுத்துட்டாங்க. அம்மா பக்கத்துல போஸ் வச்சிருக்கேன், அதை நவுத்திடாதீங்க. ஏன்? அம்மா தூங்கும் போது கால் ஏதாவது மேல பண்ணா ஒரு சேஃப்டிக்காக தான் சொல்றேன். ஓகே ஓகே, குட் நைட். ஏய், எதுக்கு டிவி அணைச்ச? நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அதுவா முக்கியம்? இன்னொரு பிள்ளை பிறந்தா அது எங்க படுக்கும்? உங்க ரூம்ல தான். ஏன் எங்க ரூம்ல? ஒரு பேபினா அது நைட் ஃபுல்லா அழுகும், அப்புறம் பாத்ரூம் போகும். எங்க அம்மா காலையில வேலைக்கு போயிடுவாங்க, அப்போ உங்க ரூம்ல தானே இருக்கணும். புள்ள அவ கூட தானே இருக்கணும். பசிச்சா பால் கொடுக்கணும்ல. யாரு, எங்க அப்பாவா கொடுப்பாரு? ஏய், அதெல்லாம் முடியாது. இப்போ நமக்கு வேற வழியே இல்லையா? இருக்கு. என்ன? அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கணும். அவங்க ஒண்ணா இருந்ததுனால தானே இந்த பேபியே. அந்த ஒண்ணா இல்ல, ஒரே ரூம்ல இருக்கணும். அப்போதான் நம்ம நிம்மதியா தூங்கலாம். ஆனா நம்ம தான் ஒரு டிராமா போட்டு அவங்களை பிரிச்சிட்டோமே. மறுபடியும் இன்னொரு டிராமா போட்டு அவங்கள சேர்த்து வைக்கலாம். சரி, ஆனா நம்ம திடீர்னு சொன்னா அவங்க ஏன்னு கேட்க மாட்டாங்க. புள்ளனாலன்னு தெரிஞ்சா நம்ம சந்தேகப்பட மாட்டாங்க. எனக்கு ஒரு பிளான் இருக்கு. என்ன? சர்ப்ரைஸ்! சர்ப்ரைஸா? ஏன்? எல்லாமே அதே மாதிரி தானே இருக்கு. நான் அதுக்கு தான் சொன்னேன், இந்த பிளான்லாம் ஒர்க் ஆகாது. நீ இப்ப சாம இரு. அந்த கபடை திறந்து பாருங்க. இதெல்லாம் ஏன் உடுப்பு? ஆமா, ஏன்னா இனிமே இது உங்களோட ரூம் தான். அப்ப நான் வேற ரூமுக்கு மாறுறேனா? இல்ல, இதுவும் ஒரு ரூம் தான்ப்பா. அது எப்படி நம்ம 4 பேரும் ஒரே ரூம்ல கிரயமா இருக்காது? 4 பேர் இல்ல, 2 பேரு. ஆமா, நம்ம 2 பேரு. அதனால இப்ப ஏன் வந்து சீதாமாவோட உடுப்புலாம் இங்க இருக்கு? ஐயோ, நீங்க 2 பேர் தான் இந்த ரூம்ல இருக்க போறீங்க, போதுமா?
நான் அப்பவே சொன்னேன் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நேரடியா போய் சொல்லிடலான்னு. நீ தான் சர்ப்ரைஸ் கிப்ரைஸ்ன்னு. இப்ப பாத்தியா மிஸ்டர் ராவணன், பல்பு லேட்டா எரியலாம், ஆனா கடைசி வரைக்கும் எரியாமலே இருந்தா எப்படி? புரியுதா? வா கடுப்பு, சீ கருப்பு. நானுங்க. அவன் சொன்னது உண்மைதான். பல்பு எரியல. எனக்கு புரியல. வெயிட் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்க, எல்லாம் நல்லா தானே போகுது. பிரச்சனை ஆக்சிடென்ட் மாதிரி இல்லை, டக்குன்னு அடிச்சு பட்டுன்னு வெடிக்கிறதுக்கு. அது இனிப்பு நீர் மாதிரி ஒரு ஆணி குத்தி அது செப்டிக் ஆகி செலவு வச்சு அப்படிதான் கால் எடுப்பாங்க. சில பிரச்சனை சின்னதுன்னு அப்ப தோணும், அது நம்ம சப்கான்சியஸ் மெமரியில இருக்கும். அது அப்படியே பாட்டில பாகி ஆகி திடீர்னு ஒரு நாள் வெடிக்கும். எங்க வீட்டுல வெடிச்சிச்சு பெருசா. எனக்கு புரியல, நீங்க ஏன் தான் இப்படிலாம் நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு என்னதான் புரியணும்? எதுவும் புரிய தேவையில்ல. நான் பிரெக்னண்டா இருக்கிறதுனால தானே இப்படி பேசுறீங்க. எத்தனையோ பேர் பிரெக்னண்டா இருந்து வேலைக்கு போறது இல்லையா? அது அப்ப you were young. Now it's different. 2 பேருக்கும் வேலை இல்லாம நீங்க எப்படி ஃபேமிலியை ரன் பண்ண போறீங்க? எனக்கு பதிலா அவர் வேலைக்கு போறேன்னு சொல்றாரு. I was wrong. Lucky you. நான் ஹையர் மேனேஜ்மெண்ட்டை பேசிட்டேன். இஸ் டேஸ் ஆர் கவுண்டட். உங்களை தான் பெர்மனன்ட் HR மேனேஜராக சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் உங்களை வேலையை விட சொன்னேன் காலையில். நீங்கள் என்னன்னா பிள்ளைய விட வேலை தான் முக்கியம்னு ஆகி பண்ணிட்டு இருக்கீங்க. ஹாய் சீதா, வணக்கம். நாம நிறைய பேச வேண்டியது இருக்கு, உட்காருங்க. ஏன்டா கதவை சாத்தல? ஏண்டா, அறிவு சிப்பியில இருக்கா? வராம இருப்பான். அப்போ நீங்க சந்தோஷமா இல்லையா? சரி, அப்ப நீங்க சந்தோஷம் இல்லை போல. அப்போ நீங்க சந்தோஷமா இல்ல போல. நாங்க எங்களுக்கு ஓகே, ரன் ட்ரூ.